அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் எல்லாமே ஒழிஞ்சிருச்சா? நம்ம நெறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சுட்டோம். அதனால மனிதர்கள் விடுதலை அடைந்து விட்டார்களா? ஏற்கனவே வந்து என்ன நோக்கத்துக்காக நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்தோம்? எல்லாத்துலயும் நமக்கு விடிவு காலம் கிடைச்சிரும். ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரியான ஒரு வாழ்க்கை முறை ஆரம்பிக்குது. அப்பதான் பள்ளிக்கூடங்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கணும், ஆண்கள் படிக்கணும். அ அப்படி இனிமே வந்து மனிதர்கள் சுதந்திரமாயிடுவாங்க, சமத்துவம் எல்லாமே கிடைச்சிரும், விடுதலை எல்லாமே கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நம்பி தான் இந்த உலகத்துக்குள்ள நம்ம வரோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை. அதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு, யாரும் வெளியூர்லாம் போமாட்டாங்க. வெளியூர்ல போய்லாம் பொழைக்க மாட்டாங்க. 40, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம். வெளியூர்ல அப்பதான் படிப்படியா என்ன வருது, அப்புறம் தான் இந்த போக்குவரத்து வாகனங்கள், பஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரெயின்லாம் வருது. அப்பதான் வந்து இந்த பம்பாயில போய் வேலை பார்க்குறது. எங்க இருக்கு உங்க பையன் எங்க இருக்காப்புலனா, பாம்பேல இருக்காப்புல, சென்னையில இருக்காப்புல, மெட்ராஸ்ல இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் படிப்படியா வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாருமே வெளியூர்களுக்கெல்லாம் போவே மாட்டாங்க. உள்ளூர்லயே தான் இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த உலகம் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுல்ல. இந்த பஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, சைக்கிள் கண்டுபிடிக்கிறாங்க, சைக்கிள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இப்படி இந்த உலகம் மாறுது. இப்ப இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் நுழையிறாங்க. அப்ப என்ன நெனச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இனிமே எல்லா மனிதர்கள் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நோய் குணமாயிடும். நோய்கள் எல்லாமே குணமாயிடும். குற்றங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள். அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிஞ்சிரும். அ பெரியார் அப்படித்தானே சொன்னாரு. இனிமே படிக்கிறாங்க எல்லாரும் மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உண்மையிலே எல்லாமே நவீனமாயிருக்கு. நோய்கள் இன்னும் அதிகமாயிருக்கிறது. நோய்களுக்கான மருத்துவம் இன்னும் நவீனமாயிருக்கிறது. நோய்கள் புதிய 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 நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மூட நம்பிக்கைகள் இன்னும் நவீனமாகி இருக்கிறது. மூட நம்பிக்கைகளும் எல்லாமே சேர்ந்து பெருகிட்டே வருது. அதுபோல் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நவீனமாயிருக்கு. டிஜிட்டல் மயம். இன்றைக்கி படித்தா தான் நீ குற்றத்தை பண்ண முடியும். முன்னாடி பிட் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யாரும் பிட் பாக்கெட் அடிக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து பேங்கில் இருக்குது, டிஜிட்டல் மணி, ஜிபே அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த பணத்தை எப்படி திருடணும் அப்படின்னா அதுக்கு படிப்பறிவு தேவையாக இருக்குது. நவீனமாக திருடர்களும் இன்றைக்கி நவீனமாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நவீனமாயிடுச்சு. பெண் அடிமைத்தனமாக அது இன்னும் நவீனமாயிடுச்சு. வேலைகள் இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ பெண்கள் இன்னும் அவங்களுடைய அடிமைத்தனம் இன்னும் நவீனமாயிடுச்சு. அவங்களுக்கு வந்து முன்னாடி அம்மியில் அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மிக்சியில் அரைக்கிறாங்க. முன்னாடிக்கு விறகடுப்பில் ஊதிட்டு இருந்தாங்க. இப்போ கேஸ் அடுப்பில் பற்ற வச்சிட்ருக்காங்க. கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. அப்புறம் மைக்ரோ ஓவன். அவங்க அடிமைத்தனம் நவீனமாகிட்டு இருக்கு. அவ்வளோதான். போர் வந்து அன்னைக்கு வாழை எடுத்து ஈட்டி எடுத்துகிட்டு சண்டைக்கு போனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீன இலக்கு நோக்கி நீ யாரும் போர் வீரர்கள் யாரும் மிஷின்ஸே இனிமேல் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். சண்டை போடுறது இனிமேல் எளிதாகி வேறு மாதிரி நவீனமாயிடுச்சு. போரிடுவது நவீனமாயிடுச்சு. யாரும் மனிதர்கள் நேரடியாக போய் சண்டை போட தேவையில்ல. துப்பாக்கி வச்சு தூக்கிட்டு போக தேவையில்ல. இலக்கு நோக்கி நம்ம வந்து இனிமேல் வேறு மாதிரி சண்டைகள்லாம் ரொம்ப நவீனமாக போகுது. ஆக அழிவை நோக்கி தான் நம்ம அன்னைக்கும் அழிவை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இன்றைக்கும் நம்ம அழிவை நோக்கி தான் போகிறோம். அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் பழமையாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் புதுமையாக இருக்கிறது. அவ்வளோதான். மூட நம்பிக்கைகள் எல்லாமே போட்டி போட்டுட்டு எல்லாமே நவீனமாயிட்டுருக்கு. அதனால் நாம் வந்து போகிற பாதைங்கிறது அழிவை நோக்கி போகிறோம். அதில் தொழில்நுட்பம் மாறுது. முன்னாடி அழிவை நோக்கி போகும்போது நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் சைக்கிளில் போனோம். அப்புறம் அழிவை நோக்கி போகும்போது அடுத்து காரில் போனோம். அப்புறம் விமானத்தில் போனோம். இப்போ இன்னும் வேறு வகையில் அடுத்து என்ன போக போகிறோம் அதான். ஆக நம்ம போகிற பாதை அழிவை நோக்கி தான் போகிறோம். ஆனால் நம்ம வந்து எப்படி போகிறோம் அப்படிங்கிற அந்த நுட்பம் தான் மாறுகிறது. அழிவை நோக்கி போவதில் நம்ம இன்று தொழில்நுட்பத்தை புதிதாக இதுலேருந்து என்ன தெரியும் நம்ம சரி பாதுகாப்பான மனிதர்களுடைய வாழ்க்கை எப்போ தான் பாதுகாப்பாக மாறும் அப்படின்னா, இந்த மாதிரி செயற்கையாக கடினமாக உழைக்கிறது, இயந்திர அறிவியல் உலகம், இது எல்லாமே அழிவு நோக்கி தான் போகும். இதில் வந்து நோய்களுக்கு தீர்வு கிடையாது, குற்றங்களுக்கு தீர்வு கிடையாது, போர்களுக்கு அமைதி கிடைக்காது. இது எல்லாமே வந்து பிரச்சனை தான். இது அழிவு தான். அதனால் இதிலேருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு வேண்டாம். இந்த அழிவை நோக்கிய பயணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் ஆரம்பிக்குது. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள், அதுலேருந்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பயணம் எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க. இரும்பு கண்டுபிடிச்ச காலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னையிலேருந்து தான் அது வரைக்கும் இவங்ககிட்ட இரும்பாலான எந்த ஒரு உலோகங்களாலான எந்த ஒரு கருவியுமே கிடையாது. சுத்தியல் கிடையாது, கடப்பாறை கிடையாது, ஈட்டி கிடையாது, அருவா கிடையாது, எதுவுமே மனிதர்களிடம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இரும்பு தான் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதன் பிறகு தான் சுற்றி அருவா கத்திரி அப்புறம் வந்து மரங்களை வெட்டுறாங்க, வெட்டப்பட்ட மரத்துலேருந்து சக்கரம் செய்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிற இந்த வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆரம்பிச்சது. அப்போ அதற்கு முன்பு கற்காலம். அப்போல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கத்தி கிடையாது, அருவா கிடையாது, ஈட்டி கிடையாது, சண்டை போடலை, போரிடலை, குற்றங்கள் இருக்காது, பணம் என்கிற நடைமுறை அப்போ கிடையாது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் கற்காலம் தான் இருந்தது. அங்கே பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, திருட்டு கிடையாது, தங்கம் கிடையாது. அதனால் குடிசையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அன்பு பாசம் இப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ தான் இந்த தமிழ் மொழியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச மொழி தான், கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழி தான். எப்போ இந்த இரும்பை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் ஈட்டி அருவா எல்லாம் பண்ணி மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க, மனுஷங்க சண்டை போட ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து தான் அழிவு தொடங்குறது. அப்போ இருந்து தொடங்கி 5300 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இப்போ அது நவீனமாக இருக்கிறது. அன்னைக்கு இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நாம் என்னென்ன குற்றங்களை செய்தோமோ, என்னென்ன தவறுகளை செய்தோமோ, அந்த தவறுகள் இப்பொழுது நவீனமாக இருக்கிறது. நோய் அப்போ ஆரம்பிச்சது தான் நோய்களே. எப்போ 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டாங்க பாருங்கள், அப்போ தான் இந்த உலோக காலம் தொடங்குது. அப்போ தான் இந்த நோய்கள் வருது, வன்முறை உணர்ச்சி மனிதர்களுக்கு வருது, மற்றவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை நம்மளால் ஒருத்தர் மனிதர்கள் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க, பிற இயற்கையை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழிக்கணுங்கிற எண்ணமே எப்போ வருது? இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்படும் பொழுது தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் கற்காலத்தில் மனிதர்களை அழிப்பது கூட அன்றைக்கி ரொம்ப கஷ்டம். கற்காலத்தில் மனிதர்களை அழிப்பது கஷ்டம். இன்றைக்கி துப்பை எடுத்து டுப்புன்னு சுட்டுறாங்க. இன்றைக்கி ஈஸியாக மனிதர்களை அழிக்கலாம். ஆனால் கற்காலத்தில் நீங்கள் அப்போ கத்தி கிடையாது, ஈட்டி கிடையாது, அருவா கிடையாது. அப்போ எப்படி மனிதர்களை எப்படி அழிப்பாங்க? துப்பாக்கி எதுவுமே கிடையாது. அப்போ கல் தான் இருக்கும், கல் கம்பு. இதை வச்சு ஒரு மனிதரை ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நீ ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் கொலை பண்ண முடியும். ஒரு மாட்டை கொலை பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும் கற்காலத்தில். ஈட்டி அருவா கத்தி எதுவுமே இல்லாத கற்காலத்தில் ஒரு மாட்டை கொன்று நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்படணும். கையில் உங்களுக்கு கல் தான் இருக்குது, ஒரு கல்லை வச்சுட்டு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? அப்போ அழிக்கிறது கற்காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஈஸியாக இருக்க போய் தான் கத்தி எடுத்து டரக்குன்னு ஒரு மாட்டை அறுத்துடுறாங்க, ஒரு மனிதரை டப்புன்னு எடுத்து சுட்டுடுறாங்க. ஈஸியாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை செய்கிறாங்க. இதுவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா டப்புன்னு சுட்டுடலாம், டப்புன்னு இறந்து போயிடுவார், டப்புன்னு இப்படி திரும்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருக்குது இதெல்லாம். இதுவே கஷ்டம், ஒருத்தர் கொல்றது உனக்கு கஷ்டம், அவர் விட மாட்டார். ஒருத்தர் கொல்ல போகிறீங்க, அவர் விடவே மாட்டார் அவரும் உங்களை கொல்றதுக்கு பார்ப்பார். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கத்தி அருவா துப்பாக்கி எதுவுமே இல்லை, அப்போ நீங்கள் அவரை எப்படி கொல்லுவீங்க? அடித்து கொல்லுவீங்களா, அல்லது கம்பு எடுத்து அடித்து கொல்லுவீங்களா? கொல்றதே ரொம்ப கஷ்டம். அவரும் உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவார். இப்படி ஒருத்தரை கொல்றதே ரொம்ப கஷ்டம். எப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ, இரும்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ, அப்போ வாள் கண்டுபிடிச்சாங்க, அருவா கண்டுபிடிச்சாங்க, கடப்பாரை கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் ஒருத்தரை அழிக்கிறது ஈஸியாக போச்சு. அது ஈஸியாக இருக்கிறதுனால தான் சும்மா ஒரு செகண்டு தான்ப்பா, சும்மா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், நம்ம உடனே மறந்துடலாம், இப்படி வந்துடலாம், ஈஸியாக பாதுகாப்பாக கொலை பண்ணுறது. அப்போ இந்த ஈட்டி அருவாலாம் கண்டுபிடிச்சாங்களா, இரும்பு கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு வெட்டி போட்டுருவாங்க, வெட்டி போட்டு போயிடலாம், அவருக்கே தெரியாமல் முதுகில் குத்திட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம அது கஷ்டமே இல்லை. இதெல்லாம் இல்லாத காலத்தில் கம்பை எடுத்துக்கிட்டு கல்லை எடுத்துக்கிட்டு அடித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் சாக மாட்டார், நம்ம அவரை சாகடிக்கும், கடைசியில் அவர் நம்மளை சாகடிச்சிருவார். இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்போ கொல்றதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் ஒரு மாட்டையே கொல்ல மாட்டாங்க எப்போ? கற்காலத்தில். ஏன்னா ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? உங்கள்கிட்ட கத்தி இல்லை, அருவா இல்லை, அப்போ ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? கல் எடுத்து ஒரு மாட்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு முக்கி ரொம்ப நேரம் பிடிச்சி அழுத்தி அப்படி கொல்லுவீங்களா? அல்லது அதோட கல் எடுத்து அதை மண்டையில் அடின்னு அடித்து அதை கழுத்தை அடித்து அது அப்புறம் எப்படி கொல்லுவீங்களா? உங்கள்கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, உலோகங்கள் இல்லாத கற்காலங்களில் ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? கொல்ல முடியாது. அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கொடூரமாக இருக்கும், பாவமாக இருக்கும், ரொம்ப பாவமாக இருக்கும். அப்போது கற்காலத்தில் மனிதர்கள் மென்மையாக தான் இருந்தாங்க. இந்த அழிக்கிற வேலையிலே ஈடுபட மாட்டாங்க, அழிக்கணுங்கிற வேலையிலே ஈடுபட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்போ இந்த உலகம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அழிக்கணுங்கிற எண்ணமே வருது. அழிக்கிறது ஈஸியாகி போயிடுச்சு. ஒரு மரத்தை வெட்டுறது ஈஸியாகிடுச்சு. கற்காலத்தில் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட உலோகங்கள் இல்லை. ஒரு மரத்தை வெட்டணும்னா அருவா தேவை, இரும்பாலனா அருவா தேவை, அப்போ தான் மரத்தை வெட்ட முடியும். மரத்தை வெட்ட முடியும், அழிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமே உலகம் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் உருவாகுது.
அந்த மாதிரி கற்காலத்தில் வந்து ஒரு சிங்கத்தை கூட வேட்டையாட முடியாது, புலியை வேட்டையாட முடியாது. மனிதர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கடினம், ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. உடனே கொண்டுடலாம்ப்பா. இன்றைக்கி ஒரு கசாப்பு கடையில் மாட்டை அறுக்குறாங்கன்னா படுக்க வச்சு டருக்குன்னு அறுத்துடுறாங்க, முடிஞ்சுது. 5 நிமிஷத்தில் ஒரு மாட்டை கொண்டுடுறாங்க. காரணம் கத்தி இருக்கிறதுனால தான். கத்தியே கண்டுபிடிக்கப்படாத, உலகங்களே இல்லாத காலத்தில் நீங்கள் எப்படி அழிப்பீங்க? ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? ஒவ்வொரு வாட்டியும் கொல்றது கடுமை. அப்புறம் இதை எப்படி தோலை உரிப்பீங்க? உங்கள்கிட்ட என்ன இல்லை, உலகத்தாலான ஆயுதங்களே இல்லை. அப்போ அந்த தோலை எப்படி உரிப்பீங்க? அப்புறம் அந்த சதையெல்லாம் தூக்கி போட்டு அப்படி பெரிய மாட்டை கஷ்டப்பட்டு தூக்கி பெரிய கல்லுலெல்லாம் வச்சு அடியில் தீ மூட்டுவீங்களா? அப்போ அது தூக்கி வைக்கணுமே, நல்லா வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம், கற்பனை பண்ணி பாருங்கள். அதனால் கற்காலத்தில் மனிதர்கள் மென்மையாக இருந்தார்கள். எப்போ இந்த உலகம் கண்டுபிடிச்சானோ அப்போ இருந்து தான் மனிதர்கள் அழிக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. அழிக்கணுங்கிற சிந்தனை. ஏன்னா அழிக்கிறது எளிதாக மாறுகிறது. அதனால தான் அழிக்கணும்னு சிந்திக்கிறாங்க. இன்றைக்கி கூட போரிடுறது ஏன் பண்ணுறாங்கன்னா அது ஈஸியாக இருக்குது, அதனால தான் போரிட்டுருக்காங்க. அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நேருக்கு நேர் வாங்க சண்டை போடலாம், கம்பு கல்லை தூக்கிட்டு வாங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போடலான்னா வரமாட்டாங்க. ஏன்னா அது கஷ்டம், எதுக்கு தேவலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணமே வராது. அதனால் அழிக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு இருந்த தொழில்நுட்பம் எல்லாமே இன்னும் நவீனமாக போகுது. இன்னும் புதிய நோய்கள் வரப்போகுது, புதிய மருத்துவம் வரப்போகுது. அதுபோல் மூட நம்பிக்கைகள் இன்னும் நவீனமாக போகிறது. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோமா, திருப்பதிக்கு போகிறோமா, இனிமேல் எதிர்காலத்தில் என்ன ஆகும்? மூட நம்பிக்கைகள் நவீனமாகி நம்ம வந்து இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளைட்டில் போவோம். ஃப்ளைட்டில் திருப்பதிக்கு போகிறதுக்கான வசதி வந்துடும். ஆக மூட நம்பிக்கைகள் நவீனமாகிட்டுருக்கும், அவ்வளோதான். அதுபோல் புதிய நோய்கள் வரும், அதற்கான மருத்துவமும் நவீனமாகிட்டுருக்கும். புதிய மருத்துவம் வந்துடும், பெரிய மிஷின்லாம் வந்துடும், உடம்புல என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான மருத்துவம் நவீனமாகிட்டுருக்கும், அவ்வளோதான். நோய்கள் ஆனால் குணமாகாது, குற்றங்கள் என்ன குறையாது, குற்றங்களும் நவீனமாகிட்டுருக்கும். எப்படி மற்றவங்களுடைய பணத்தை ஆட்டையை போடுறது அப்படின்னு கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் போய்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு போயிட்டு எப்படி அப்படி அதுதான் போயிட்டுருக்கும். அதுபோல் பெண் அடிமைத்தனமும் இன்னும் நவீனமாகிட்டுருக்கும். பெண்கள் முன்னாடி அம்மியில் அரைச்சாங்க, இப்போ மிக்சியில் அரைக்கிறாங்க. இன்னும் அதிநவீன மிக்சி இன்னும் வரப்போகுது. காய்கறிகள் நறுக்கிறதுக்கு எல்லாமே இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் பெண்கள். இது காய்கறி நறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வரப்போகுது. அப்போ பெண்ணடிமைத்தனம் என்பது நவீனமாக இருக்குது. ஆண் சர்வாதிகாரம் என்பது அது நவீனமாக இருக்குது. பெண் சுதந்திரம் என்பது மறுக்கப்படுறது. அந்த பெண் அடிமைத்தனம் என்பது நவீனம். பெண்கள் இனிமேல் சுதந்திரமாகிடுவாங்களா? அது மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம இந்த உலகத்தோட போக்கே தவிர, இதிலேருந்து நம்ம விடுபடணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து இந்த இதை ஃபுல்லாக நிறுத்தணும். முதல்ல இந்த உலக பயன்பாடு, இந்த இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகின் பாதை நம்மை அழிவை நோக்கி தான் அழைத்துச்சு. நம்மை ஆசை காட்டி அழிவை நோக்கி அழைத்து செல்கிறது. ஆசை காட்டுது. ஒரு விட்டில் பூச்சி எப்படி பிரகாசமாக அப்படி போய் வலையில், அதுபோல் தான் ஆசை காட்டி நம்மளை அழிவை நோக்கி அழைத்து செல்கிறது. பிரியாணி பாரு, அப்படி பாரு, கேக்கு பாரு, லட்டு பாரு, பூந்தி, அல்வா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை காட்டி அழைச்சிட்டு நோய்கள்ங்கிற பள்ளத்தில் தள்ளி விட்டுறது. பாரு, வாகனங்கள் பாரு, அதிநவீன வேகமான பைக்கு பாரு, காரு பாரு, ஃப்ளைட்டு பாரு அப்படின்னு ஏற்றி இந்த மோட்டார் வாகன விபத்துகள் என்கிற பள்ளத்தில் தள்ளி விடுகிறது. 10 லட்சம் பேர் சாகுறாங்க வருஷத்துக்கு. மோட்டார் வாகன விபத்துகளில் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. பல கோடி பேர் நோய்களால் சாகுறாங்க. காரணம் புதிய உணவுகள், மாமிசத்தை, அந்த மாதிரி மாமிச உணவுகள் இதெல்லாம் பார்த்து இப்படி நம்மளை ஆசை காட்டி அழைச்சிட்டு போய் நம்மளை மரணம் என்கிற பள்ளத்தில் தள்ளி விடுகிறது. அடிமைத்தனம் பாரு, இப்போ மிக்சி வந்துருச்சா, இப்போ வேறு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி காய்கறிகள் வெட்டுறது. இப்போ அடிமைத்தனம் என்பது ஈஸியாகிடுச்சு. அடிமைத்தனத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏற்றுக்கிட்ட ஆரம்பி. வெளியில் போய் வேலை பார்க்குற போல வீட்டில் அடிமையாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தவிர இதுக்கு தீர்வு தரணும்னா முதல்ல இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும். எப்போ இது ஆரம்பித்தது, உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இது ஆரம்பிச்சது. இரும்பு கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த இந்த அழிவை நோக்கிய பயணம் தற்போது நவீனமாகி முழுமையடைய உச்சகட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி உச்சகட்டத்தில் இருக்குது நாம் எந்த காலகட்டம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிடும். 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் முடிவடைந்து விடும். அதற்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. மனிதர்கள் அழிவை பற்றின ஒரு அனுபவத்தை ஒரு முழுமையான அளவில் தெரிந்து கொண்டார்கள். அழிவை பற்றிய அனுபவத்தை முழுமையான அளவில் தெரிந்து கொண்டார்கள்.
பார்த்துக்கோங்க. ஓ, அழிவுன்னா இப்படி தான் போலுக்கு. அழிவு இப்போ ஏற்கனவே அணுகுண்டு போட்டாங்களா, அதிலே ரொம்ப பயந்துட்டாங்க. அணுகுண்டு போட்ட உடனே, அணுகுண்டு ஜப்பானில் போட்டாங்களா, அதை பார்த்த உடனே ரொம்ப அரண்டு போய் அடங்கிட்டானுங்க. இன்னும் துள்ளிட்டு திரியிறானுங்க. இவனுக்கு இன்னும் பத்தலை போலுக்கு. இன்னும் அழிவுன்னா என்னன்னு தெரில. அப்போ 2040 இனிமேல் மனிதர்கள் முழுமை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனிதர்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. அவருடைய மனம் என்கிற செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படுகிறது. மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக என்னுடைய வீடியோக்களில் நிறைய இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இனிமேல் மனிதர்களால் தொடர்ந்து அவருடைய எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அது மாதிரி வராது. இப்போ தான் மனிதர்கள் முழுமை அடைகிறாங்க. மனிதர்கள் இப்போவும் குரங்கு தான். முன்னாடி நம்ம விலங்காக இருந்தோம். மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால்தான் நம்ம மனித நிலைக்கு நம்ம மாறணும், மனிதர்களாக மாறணும். இன்றைக்கி தான் அந்த மனிதர்களாக மாறுகிற அந்த முயற்சியில் நாம் இப்பொழுது தான் உச்சமடைந்திருக்கிறோம், முழுமையடைந்திருக்கிறோம். இப்பொழுது தான் மனிதர்களாக நாம் முழுமையடைந்திருக்கிறோம். மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பதைத்தான் இது நாள் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். எப்படி வாழணும், மனிதர்களாக எப்படி வாழணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு வரோம். இப்போ தான் கற்றுக்கிட்டு அந்த பாடம் முழுமையடைய போகிறது. இப்பொழுது தான் மனிதர்கள் முழுவதும் நிமிர்ந்த நிலையை அடைகிறார்கள். நிமிர்ந்த நிலையை அடைகிறார்கள். அடைந்து முடிந்து விட்டார்கள். அந்த நிலையை அடைந்த முதல் மனிதன் தான் நான். இனிமேல் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரிந்து விட்டார்கள். அழிவுகள் எப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்து விட்டார்கள். பாடம் கற்றுக்கொண்டார்கள். இனிமேல் அவங்களால கடினமாக உழைக்க முடியாது. கடினமாக உழைக்கிறனால தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடினமாக உழைக்க முடியாது. எரியிற இப்போ கொதிக்குது, ஒரு அடுப்பில் ஒரு பானையில் தண்ணி கொதிக்குது, குழம்பு கொதிக்குதுன்னா ஏன் கொதிக்குது? எரியிற அடுப்பை பிடிங்கிட்டிங்கன்னா, விறகு எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா அது அடங்கிடும். அதுபோல் மனிதர்கள் ஏன் இப்படி கொதிச்சுட்டு கிடக்கிறாங்க, ஏன் அப்படி அழிவை நோக்கி போகிறாங்க? எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அது கடினமாக உழைக்குது. அது ரொம்ப கடினமாக, பதற்றத்தோட, கோபத்தோட, அமைதி இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது. அது இனிமேல் வராது. இனிமேல் மனிதர்களின் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், அதுக்கு இடையில நிறைய இடைவெளி வரும். ஒரு யோசனை வந்துச்சுன்னா அப்புறம் வெற்றிடம் வரும், அப்புறமா ஒரு எண்ணங்கள் வரும், அப்புறம் ஒரு வெற்றிடம் வரும், அப்புறம் ஒரு சிந்தனை வரும். இப்படி இடைவெளிகள் வந்துவிடும் மனிதர்களுடைய எண்ணங்களில். ஓய்வு, மனிதர்களால் இனிமேல் தொடர்ந்து கடினமாக உழைக்க முடியாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீங்கள் தொடர்ந்து பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது, தக்க வைக்க முடியாது. அழிவை நோக்கி இனிமேல் மனிதர்களால் பயணிக்க முடியாது. அழிவை நோக்கி மனிதர்களால் பயணிக்க முடியாது. மனம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த நிலையை அடைந்த முதல் மனிதன் தான் நான். இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் அந்த நிலையை அடைவாங்க. இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி அழிவை நோக்கி போவதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அழிவை நோக்கி நம்ம போகிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்திருக்கேன், படித்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் விடுங்க. பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் அந்த குண்டெல்லாம் போடுறாங்களா, பாலஸ்தீனா, லெபனான், காசா, அங்கே எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க இறந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு குண்டு போட்டாங்க, நிறைய குண்டு போட்டிருப்பாங்க, இலக்கு நோக்கி இதெல்லாம் யார் எங்கேருந்து? அவங்க பள்ளிக்கூடத்தில் தானே படிச்சுட்டு வராங்க, ஆசிரியர் தானே அதை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ கல்வியை நல்லதுக்காக பயன்படுத்தணுன்னா கெட்டதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்களே. அப்போ இதுதான் காரணமாக இருக்குது. அதனால் இனிமேல் படிக்கிற பசங்க எங்களால் எளிமையாகவும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இன்றைக்கி என்ன சொல்கிறான், நீ படித்தாதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்களால் படிக்காமலையும், அதாவது பள்ளிக்கூடங்களில் போய் அந்த கல்வியை கற்றுக்காமல் இயற்கையான கல்வி, இயற்கையாகவே கற்காலத்தில் தான் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு கற்காலம், அங்கே பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. அவங்க தான் தமிழ் மொழியை கண்டுபிடிச்சாங்க. அவங்க இப்போ கண்டுபிடிச்ச மொழியை தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த பள்ளிக்கூடம் இதெல்லாம் என்னத்துக்குன்னா, இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குறதுக்கு தான். இங்கே இருக்கிற தொழில்நுட்பத்தை உருவாக்குறது தான் உங்களுக்கு பள்ளிக்கூடமே. கல்லூரி, புத்தகங்கள், இது எல்லாமே இந்த செயற்கை உலகை உருவாக்குவதற்காகத்தான். அழிவை நோக்கி நம்ம இங்கே போயிட்டுருக்கோம்ல, அழிவை நோக்கி நம்ம எப்படி போகிறது, பாதுகாப்பாக எப்படி போகிறது? இப்போ படித்தவங்க தான் ஒரு பைக்கை கண்டுபிடிப்பாங்க. அப்போ பைக்கை ஓட்டும்போது எப்படி பாதுகாப்பாக போகிறது? ஏன்னா வேகமாக போகும்போது அது கண்டிப்பாக அழிவை நோக்கி போகும். அழிவை நோக்கி நீ இப்போ பைக்கில் போகும்போது நீ எப்படி பாதுகாப்பாக போகிறது? விபத்து என்ன பண்ணணும்? மெதுவாக போகணும், அதுக்கு ஸ்பீடு எல்லாம் இருக்குது. அது மாதிரி தான். அதனால் இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது 2040. அதுக்கப்புறம் புதிய உலகம் வரப்போகுது. புதிய உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வாழப்போகிறோம், அங்கே எப்படி வாழணும், அதற்கான வடிவமைப்பு வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதை நம்ம உலகம் முழுக்க நிறுவனம். ரொம்ப ஈஸி, அதை நிறுவுவது ரொம்ப ஈஸி. அது என்னன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.